தீர்மானம் 2. தமிழக மீனவர்கள் மீதான சிங்கள இனவெறி இராணுவத்தின் தொடர் தாக்குதல்களை தடுக்கவும், தமிழர்களின் பாரம்பரிய சொத்தான கச்சத்தீவை மீட்டெடுக்கவும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு முனைப்போடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்துவதோடு, அதற்கு மாநிலத்தை ஆளும் திமுக அரசு உரிய அரசியல் நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. அடுத்து மாநில பாசறை பொறுப்பாளர் அபுபக்கர் அவர்கள். தீர்மானம் 3. ஆணுக்கு பெண் சமமில்லை, ஆணும் பெண்ணும் சமமெனும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் வேலைவாய்ப்பு, அதிகார பகிர்வு, கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு என எல்லா இடத்திலும் பெண்களுக்கும் 50 விழுக்காடு சரிபாதி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எனவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் இருப்பது போல பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் தனித்தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறோம். அடுத்து வடக்கு பாசறை மாநில செயலாளர் சங்கர் அவர்கள். தீர்மானம் 4. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய போராளியுமான சட்டத்தரணி ஐயா தடா சந்திரசேகர் அவர்களது மறைவானது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாது தமிழ் பேரினத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும். தமிழ விடுதலை புலிகளுக்காக தாய் தமிழ்நாட்டில் துணிந்து வழக்காடி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களது பேரன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற பெருந்தகன். தமிழ் மொழி, தமிழர் நலன், தமிழீழம், தமிழ் தேசியம் என இனத்தின் விடுதலைக்காகவும் விடியலுக்காகவும் அரும்பாலிட்ட, அதனை வாழ்நாள் கடமை என கருதி இனமான பணியாற்றிய பெருமகன். நாம் தமிழர் கட்சி துவங்குவதற்கு காரணமான மூலவர்கள் ஒருவராக இருந்து தனது இறுதி மூச்சு வரை கட்சியின் வளர்ச்சிக்கும் இயக்கத்துக்கும் பெரும் தூணாகவும் துணையாகவும் நின்ற பெருந்தமிழர். நாம் தமிழர் கட்சியின் உறவுகளால் மட்டுமல்லாது உலகத் தமிழ் சொந்தங்களால் மூத்தவர் என உரிமையோடும் அன்போடும் அழைக்கும் விழிக்கும் பட்ட தடா சந்திரசேகரனார் அவர்களது மறைவுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை இப்பொதுக்குழுவின் வாயிலாக செலுத்துகிறது. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை என் சார்பிலும் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 5. நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது தார்மீக உரிமைகளை கேட்டு போராடும் போக்குவரத்து தொழிலாளர்களின் அறவழி போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. நிலுவையில் உள்ள அகற்றப்படி உயர்வை கணக்கிட்டு முழுமையாக வழங்குவோம் எனவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் எனவும், கடந்த காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கிய திமுக இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்ததும் அவை யாவற்றையும் மறந்துவிட்டு தொழிலாளர்களை ஏமாற்றுவது வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யும் ஜனநாயக துரோகமாகும். அரசு துறை நிறுவனத்தில் அயராது பணியாற்றி வரும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதிய பெயர்களையும் அவர்களுக்கு உரிய அகவலைப்படி உயர்வையும் தர மறுப்பது முழுமையான சுரண்டல் போக்காகும். ஆகவே போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தந்து தொழிலாளர்களின் வாழ்க்கையை காக்க மாநிலத்தை ஆளும் திமுக அரசு முன்வர வேண்டும் என இப்பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அடுத்து மாணவ பாசறை பொறுப்பாளர் கையெழுத்து. தீர்மானம் 6. சாதி எனும் சமத்துவமற்ற கட்டமைப்பை தகர்க்கவும் ஏற்றத்தாழ்வற்ற சமணிய சமூகம் படைக்கவும் இருக்கும் ஒரே வாய்ப்பான
வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை உரிய முறையில் நிலைநிறுத்த குடிவாரி கணக்கெடுப்பு பேரவசியமானதாகும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கவும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்காது அளந்து கொடுக்கவும் குடிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக எடுக்க மாநிலத்தை ஆளும் திமுக அரசு முன்னெடுப்புகளை தொடங்க வேண்டும். பீகாரில் அம்மாநிலத்தை ஆளும் அரசே குடிவாரி கணக்கெடுப்பை செயலாக்கம் செய்திருப்பதை முன்மாதிரியாக கொண்டு குடிவாரி கணக்கெடுப்பை எடுத்து விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடங்களை பகிர்ந்தளித்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என ஆளும் திமுக அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. மாநில பொறுப்பாளர் சாரதி ராஜா அவர்கள். தீர்மானம் எண் 7. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் சாதிய ஆவண படுகொலைகளை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. மனமுத்து திருமணம் செய்யும் இணையரை சாதி, மதம், வர்க்கம் என்னும் காரணியின் பொருட்டு வாழவிடாது தடுப்பதும் ஆவண கொலை செய்வதுமான போக்கை மனிதத்தன்மைக்கு அச்ச கொடுஞ்செயலாகும். ஆகவே சாதிய ஆவண படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என ஆளும் திமுக அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகின்றது. அடுத்து மாநில தீர்மானம் 8. பல ஆண்டுகளாக சிறை கொட்டடையில் வாழும் இஸ்லாமிய சிறைவாசிகளது விடுதலையில் உளப்பூர்வமாக செயல்பட்டு அவர்களை விடுதலையை உறுதி செய்ய வேண்டிய திமுக அரசு அதனை செய்யாது ஆளுநரை காரணமாக காட்டி காலம் கடத்துவதும் உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக விடுதலை பெற முற்படும் இஸ்லாமிய சிறைவாசிகளது விடுதலைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நீதிமன்றத்தில் வாதங்களை வைப்பதும் அப்பட்டமான மோசடித்தனமாகும். ஏற்கனவே இஸ்லாமிய சிறைவாசிகளது விடுதலைக்கு பாதிப்பை விளைவிக்கும் வகையில் அரசாணை வெளியிட்டதும் அதனை திரும்பப் பெறாது ஆதியாளர் தலைமையிலான குழு ஒன்றை அமைத்து 1.5 ஆண்டுகளாக எவ்வித முன்னகமும் இல்லாதிருப்பதுமான செயல்பாடுகள் மூலம் திமுக அரசு செய்வது அப்பட்டமான அடையாள அரசியல் என்பது தெளிவாகிறது. ஆகவே இனிமேலாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் விரைந்து செயலாற்றி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டுமென ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென திமுக அரசை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தீர்மானம் 9. சரணாலய திருவிழாவென வர்ணிக்கப்படும் தேர்தல் அமைப்பு முறையில் எவ்வித முறைகேடும் நடைபெறாவென்றும் தடுக்கவும் மக்களுக்கு மக்களாட்சி அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கை பெருக்கவும் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். மக்களுக்கு வாக்கு இயந்திரங்களின் மீது நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருந்தாலும் அவ்வகை இயந்திரங்களில் மோசடித்தனங்கள் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாலும் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ளது போன்று வாக்கு சீட்டு முறையை மீண்டும் ஆளும் பாஜக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 10. காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமாதல் பன்னாட்டளவில் பேசுபொருளாகி இருக்கும் வேளையில் ஆளும் திமுக அரசு சூழலியலுக்கு முதன்மைத்துவம் வழங்கி தொழிற்கொள்கையை வகுக்க முன்வர வேண்டும். அவ்வகையில் கூடன்குளத்தில் புதிதாக அணு உலைகளும் அணுக்கழிவு மையமும் அமைக்கப்படுவது நிறுத்தப்பட்டு கூடன்குளம் அணு உலையை நிரந்தரமாக மூடுவதற்குரிய ஏற்பாட்டினை செய்து மாற்று மின்பெருக்கத்தை உருவாக்க முன்வர வேண்டும். இதனோடு விளை நிலங்களையும் இயற்கை சூழலையும் அழிக்கும் பரந்தூர் வானூர்தி நிலையம் 8 வழிச்சாலை திட்டம்
எதிர்பார்த்தனை சத்யா அவர்கள். தீர்மானம் 11. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பரிந்துரைகளை கொடுத்து 1.5 ஆண்டுகளை கடந்தும் அக்கொலையாளிகளை கைது செய்யாது காப்பாற்றி வரும் திமுக அரசு தற்சமயம் அந்த துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருப்பது ஏற்கனவே பெருங்கொடுமை. மண்ணின் மக்களுக்கு திமுக அரசு விளைவித்திருக்கும் பச்சை துரோகம் அதனை நன்மையாக கண்டிப்பதோடு இதே நிலை தொடர்மையானால் மக்களை திரட்டி பெரும் போராட்டங்களை எதிர்கொள்ளும் என நாம் தமிழர் கட்சி ஆகவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய காவல்துறையினர் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் எனவும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக கூட சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டம் இயற்றி வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவின் வாயிலாக வலியுறுத்தியது. அடுத்து மாநில பொறுப்பாளர் சௌந்தரி அவர்கள். தீர்மானம் 12. தமிழர்களின் அறிவுசார் சொத்தாக விளங்கிய கடலியல் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களது மறைவு தமிழ் தேசிய இனத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும். தமிழர்களின் வரலாற்று தொடர்புகளை கடல் வழியே தேடி தமிழ் இனத்தின் தொன்மத்தையும் பெருமிதங்களையும் ஆவணப்படுத்தியவர். ஆய்வு கட்டுரைகள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் தமிழர்களின் பல பெருமைகளை உலகறிய செய்தவர். தமிழினத்தின் வேரை தேடி வாழ்நாள் முழுமைக்கும் ஓடிய அவரது கால்கள் இன்று ஓய்ந்திருப்பது பெரும் நேரமாகும். தமிழினத்திற்கு தொண்டு செய்வதையே தனது அருந்தக பயனின வாழ்ந்து மறைந்த பெருந்தகை ஒரிசா பாலு அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனது புகழ் வணக்கத்தை இப்பொதுக்குழுவின் வாயிலாக செலுத்துகிறது. அடுத்து வீரசம்பளத்துறை மாநில பொறுப்பாளர் சத்யநாராயண சேகர். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஆமாம் ஓட்டிடலாம். தீர்மானம் 13. சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் கண்ட வள்ளலார் பெருந்தகையை போற்றி வணங்குவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடும் இடமான வடலூர் பெருவெளியை திமுக அரசு கையகப்படுத்த முடிவெடுத்திருப்பது ஏற்புடையதல்ல. வள்ளலார் பண்பாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காகத்தான் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது என காரணம் கற்பிக்கப்பட்டாலும் விழா காலங்களில் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடும் வடலூர் பெருவெளியை ஆய்வு மையம் அமைத்தால் அங்கு இடவசதியின்மை ஏற்படுவதோடு விழா காலங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழும் வாய்ப்பு ஏற்படும். எனவே வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வேறிடத்திற்கு மாற்றி வடலூர் பெருவெளியை கையகப்படுத்தும் முடிவை ஆளும் திமுக அரசு கைவிட வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் மாநில பொறுப்பாளர் வரம் மாசனார். ஆமாம் அதனால் அது வந்து டைம் உண்டு. 9 மணிக்கு நீரோடைகள், நீர்நிலைகள், வாய்க்கால்கள் ஆகியவை அமைந்துள்ள 100 ஏக்கருக்கு குறையாத நிலங்களை சிறப்பு திட்டம் என்னும் பெயரில் வணிகம், உள்கட்டமைப்பு, தொழில்துறை ஆகிய திட்டங்களுக்காக ஒருங்கிணைந்து வாரி கொடுக்கவே தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதா 2023 உருவாக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் வானூர்தி நிலையம், காட்டுப்பள்ளி, மதானி துறைமுகம் ஆகிய மக்கள் விரோத திட்டங்களுக்காக நிலங்களை கையகப்படுத்தி துறை புரியும் இச்சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. நாம் தமிழர். தீர்மானம் எண் 15. தமிழர் தாயகத்தை மிதமிஞ்சிய அளவில் ஆக்கிரமிக்கும் வடமாநிலத்தவர்களின் வருகையை கட்டுப்படுத்தவும் கலப்பின தாயகமாக தமிழ்நாடு மாறும் பேராபத்தை தடுக்கவும் வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போன்று உள்நுழைவு சீட்டு முறையை
வகையில் கடந்த சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டது போலவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நாம் கட்சி தனித்தே இத்தோடு தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு 20 தொகுதிகளில் ஆண்களையும் 20 தொகுதியில் பெண்களையும் மாற்று அரசியல் சுழற்சியை தேர்தல் களத்திலே நிகழ்த்தி காட்டி